வெல்கம் டு ஈஸி அண்ட் ரெசிபீஸ் 1K. இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பண்ண போகிறோம். இது என்னதுன்னா பராட்டா பண்ண போகிறோம். அதாவது எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா பம்கின், அதாவது இந்த மஞ்சள் பூஷ்ணிக்கான்னு சொல்லுவா தமிழில். அந்த மஞ்சள் பூஷ்ணிக்காய் வச்சு நம்ம வந்து பராட்டா பண்ண போகிறோம். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து அப்படியே வெறுமனையே ரோல் பண்ணி சாப்பிட்றலாம். இல்லை உங்களுக்கு வேணால் சாஸோடையோ இல்லை ஜஸ்ட் ஒரு ஆனியன் ரைத்தாவோடையோ இது சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சள் பூஷ்ணிக்காவும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது வந்து ஆட்டா எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் எவ்வளோ வேணுமோ சேர்த்து போட்டுக்கலாம். உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து தனியா பவுடர், சில்லி பவுடர், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, மஞ்சள் பொடி, ஆம்ச்சூர் பவுடர், கசூரி மேத்தி, இது வந்து கரம் மசாலா, அப்புறம் உப்பும் பெருங்காயமும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது வந்து குக்கர்லேயே வைக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குக்கரில் கூட வச்சுக்கலாம். இது நம்ம தனியாகவே வேக வச்சாலும் நிமிஷமாக வெந்துருவது. இப்போ நம்ம இதனெல்லாம் மேஷ் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம், ஹிங் சேர்த்துக்கலாம். ஏன்னா சில பேருக்கு இந்த பரங்கிக்கால கேஸ் பிடிக்கும்னு சொல்லுவா, அதுக்காக ஹிங் சேர்த்துக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து பூண்டு கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இருக்கிற ஜலமே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி சரியாயிடும். ஏன்னா இதில் வந்து இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் நிறைய இருக்கும் இல்லையா, அதனால் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக நீங்கள் ஜலம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆட்டாவை எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப்ஸ் எடுத்துட்டுருக்கேன். இதில் எவ்வளோ வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 கப்ஸ் நான் இவ்வளோ ரீட்டைன் பண்ணிட்டேன். இந்த ஆட்டாவை நான் கொஞ்சமாக ஜலம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இது சாஃப்ட் டவ்வாக இருக்கணும். பட் அட் த சேம் டைம் ரொம்ப லூஸ் டவ்வாக இருந்தால் உங்களுக்கு இடறதுக்கு சௌரியமாக இருக்காது. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெயை போட்டுக்கலாம். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ யூஸ் பண்ணுறோம் ஆயில். இதில் இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம். இதுக்கு நம்ம இதை உருட்டி வச்சுன்றலாம். நம்ம ரெகுலர் சப்பாத்தி இடுற மாதிரி நம்ம இந்த பராட்டாஸை இட்டுன்றலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இட்டுன்றலாம். இப்போது நம்ம இந்த இட்ட பராட்டாஸ் எல்லாம் தவாவில் போட்டு எடுத்துடலாம். திக்னஸ் பாருங்க, இவ்வளோ தின்னாக இருந்தால் போதும். இது மீடியம் ஹீட்டில் நம்ம வச்சு நம்ம 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். ரெகுலராக பண்ணுற மாதிரி தான். இதுக்கு உங்களுக்கு நீங்கள் பட்டரோ கீயோ போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஆயில் தான் போடுறேன். இந்த குக் ஆர்த்தி நம்மளோட இந்த கசூரி மேத்தியோட ஃப்ளேவர் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக வருது. பாருங்க, 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுது. நம்மளோட பரங்கிக்காய் பராட்டா ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தேடா. இது வந்து இந்த பரங்கிக்காய் பிடிக்காதவா சில பேர் இருப்பா. அந்த டேஸ்ட் வந்து சில பேருக்கு அது வந்து பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும். அப்போது அவளுக்கு இந்த மாதிரி பராட்டா மாதிரி பண்ணி கொடுத்துட்டா அவளுக்கு அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸே தெரியாது. அட் த சேம் டைம் அவளுக்கு அந்த அந்த காயோட சத்தும் உள்ளே போகும். இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இந்த காரம் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்ததுன்னா இது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது இந்த மட்டனுக்கே ஒரு, அதாவது இந்த பரங்கிக்காய்க்கே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதை நல்லிஃபை பண்ணி நமக்கு பராட்டா டேஸ்ட் கொண்டு வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஆனியன் ரைத்தா. இது வந்து ரொம்ப பெஸ்ட் காம்போவாக இருக்கும். ஒரு அச்சார், மாங்காய் ஊறுகாவோ, எந்த ஊறுகாய் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த ஊறுகாவோட சேர்த்து இந்த ஆனியன் ரைத்தாவோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இந்த பம்கின் பராட்டா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.